அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்தே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கருப்பை கட்டிகள்னால பீரியட்ஸுக்கு முன்னாடியும் சரி, பீரியட்ஸ் டைம்லேயும் சரி அதிகமான வலி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வீட்டில் இருந்தபடி நீங்கள் என்ன ரெமெடிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்கலாம், சதைக்கட்டி இருக்கலாம், இரத்த கட்டிகள் இருக்கலாம், சாக்லேட் சிட்ஸ், ஃபைப்ராய்டு, PCOD, PCOS, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வலியும் வீக்கமும் வேதனையும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே பீரியட்ஸுக்கு முன்னாடியும் சரி, பீரியட்ஸ் காலகட்டத்திலையும் சரி, பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கும் சரி அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்தில் அந்த வலியை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிறைய வலி மாத்திரைகள் போடும் பொழுது அதுவே நமக்கு நிறைய பக்க விளைவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வலி மாத்திரைகள் இல்லாமல் இயற்கையாக எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா, சிறு மீன் வகைகள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். மீனுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மீனுக்கு இருக்கிறதுனால சிறு மீன் வகைகளை நம்ம அடிக்கடி குழம்பாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு இந்த வேதனை பீரியட்ஸ் டைமில் நம்மளால் சமாளிக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா, மஞ்சள் நிறையா உணவில் சேர்த்துக்கிறது. இதில் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிற ஆல்கலாய்டுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, இந்த கருப்பை கட்டிகள் எந்த விதமான கட்டிகளாக இருந்தாலும் அதை வளர்க்கறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் சத்து போகும் இல்லையா? அந்த ஹார்மோன் சத்தை குறைச்சி கட்டியோடைய அளவையும் சுருங்க வைக்கிறதுக்கான வேலையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த மஞ்சள் தூள். அதனால் ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் நிறைய மஞ்சள் சேர்த்துக்கலாம், சூப் வகைகளில் நிறைய மஞ்சள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மஞ்சள் மிளகு சேர்த்து நான் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு வலி நல்லா குறையறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கூட நீங்கள் பீரியட்ஸ் டைமில் அந்த வலி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வலி நல்லா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, ப்ரீபயோட்டிக்ஸ் சேர்த்துக்கிறது. உதாரணத்துக்கு மோர் குடித்தாலே போதும், பழைய சாத தண்ணி குடித்தாலே போதும். ஏன்னா அது என்ன பண்ணுன்னா, கட்டியை வளர்க்கக்கூடிய அந்த எக்ஸஸான ஹார்மோனை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை, வெளியேற்றக்கூடிய தன்மை மோருக்கு இருக்குது. ஸோ பீரியட்ஸ் டைமில் நல்ல மோர் நீர்மோர் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு டம்ளர் குடித்தோனாலே நல்ல வலி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பி காம்ப்ளெக்ஸ் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறது. உதாரணத்துக்கு புதினா டீ நம்ம நிறையா சேர்த்துக்கலாம், முருங்கை சூப் மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதோடு சேர்த்து கட்டியோடைய அளவையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, குவாசிட்டின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு. ஸோ இந்த ஆல்கலாய்டு இருக்கக்கூடிய சத்து பொருட்களை நம்ம நிறையா சேர்த்துக்கிறது. உதாரணத்துக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம். ஸோ உணவில் எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்களோ அதுவே நல்ல வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள். ஜிங்க்குமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாக இருக்குது. அதே சமயம் வலி, வீக்கம், கட்டியோட அளவு, உதாரணத்துக்கு எண்டோமெட்ரியோசிஸ், இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை ஜிங்க்குக்கு இருக்குது. இது நமக்கு சாதாரணமாக சுண்டல் வகைகள் எல்லாத்துலேயுமே ஜிங்க் சத்து நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோன்னா, மெலட்டோனின் சத்து நிறைந்த உணவுகள். இது நமக்கு சாதாரணமாக முளைக்கட்டின பயிறு வகைகள், ஸ்ப்ரவுட்ஸில் நிறையா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நல்லா தூங்கினாலே எண்டோமெட்ரியோசிஸோடைய அளவு 40% குறையும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியினுடைய முடிவாக இருக்குது. ஸோ நல்லா தூங்கணும் அப்படின்னாலே மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் நல்லா சுரக்கணும். ஸோ மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த இரத்த கட்டியினுடைய தன்மையை 40% குறைக்க முடிஞ்சதாக ஆராய்ச்சியினுடைய விளைவு சொல்லுது. அப்போ மெலட்டோனின் இருக்கக்கூடிய முளைக்கட்டின பயிறு வகைகளை நம்ம அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால வலியையும் வீக்கத்தையும் குறைச்சிக்க முடியும்.
அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்துப்பொருள் அடங்கிய உணவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய தன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட்டா இது வேலை செய்யறதுனால நரம்புகளை வலுவூட்டி அந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மையோட குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்துப்பொருள் அடங்கிய உணவு. அது நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த வேர்க்கடலையில் கிடைக்கும், கிரேப்ஸில் கிடைக்கும், திராட்சை பழத்தில் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் வலியை வந்து குறைச்சிக்க முடியும். கிரேப் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் கூட நம்மளால் வலியை குறைச்சிக்க முடியும். ஸோ கர்ப்பப்பை கட்டிகள்னால நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்படக்கூடிய வலியை சமாளிக்கிறதுக்கு வலி மாத்திரைகள் இல்லாமல் இயற்கையான பல வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.